ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 பரமாய பரபிரம்மமா, உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தத பரம்பொருளா, அழிவில்லாத பரம்பொருளா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த அரண்நாமம் அடுத்த 414வது திருநாமத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னார், ஓம் பலவதே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பலவத் அப்படின்னாக்க பலம் பலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பலம் இருக்குது, சக்தி இருக்குது உடம்பில். அந்த சக்தியை விரும்புகிறவர், அந்த பலத்தை விரும்புகிறவர். இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே தேவதைகள் இருக்கிறாப்புல இந்த பலம் நம்ம உடம்பில் இந்த பலம்லாம் கூடுறது அப்படின்னா குறையிறது அப்படின்னா அதுக்கேற்ற தேவதை இருக்குது. அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று அந்த வலிமையை விரும்புகிறவர்னு அர்த்தம். அந்த பலத்தை விரும்புகிறவர். என்றைக்குமே எல்லாருமே பலசாலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாளே வழிய ஒன்றும் பலமே இல்லாத நோஞ்சானா இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டா. இந்த பலம்ங்கிறது சரீர பலத்தினால மட்டும் இல்லை, உடல் பலத்திலையும் இருக்குது, அறிவு பலத்திலையும் இருக்குது, பொருள் பலத்திலையும் இருக்குது, இன்னும் பல விதத்திலையும் பலத்தை கூட்டுறது. இந்த பலங்கள் எல்லாம் எப்படி கூடுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தினசாக கூடுறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவபெருமான். ஏன்னர் அவரே பலவத்தாக இருக்கார். அதனால் பலவத்தே நமஹா அப்படின்னு சொல்லித்து அடுத்த 415வது திருநாமம் என்ன சொல்கிறது, ஓம் சக்ராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. 415வது நாமமும் இதே தான். இதுக்கு பின்னால் 620வது திருநாமம் வரப்போகிறது, அதுவும் சக்ராய நமஹா அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சக்தி படைத்தவர்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் பலவத் அப்படின்னு சொல்லி பலத்துக்கு அபிமான தேவதை, பலத்தை வலிமையை விரும்புகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த திருநாமத்தில் என்னன்னார், இவர் எப்படி இருக்கார்னார், இருக்கிறதுலே பலசாலியாக இருக்கார், சக்திமானாக இருக்கார், சக்தி படைத்தவராக இருக்கார். பின்னால் 620வது திருநாமத்தில் வரத்தையே அதில் என்ன பொருளில் சொல்லியிருக்குன்னார், சக்ராய நமஹா அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு பேர். அதனால் இந்திர வடிவத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது முன்னாலேயே பார்த்துருக்கோம், இந்திர வடிவத்திலையும் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னார், மனிதர்களை விட தேவதைகள்லாம் வலிமை உடையவர்கள். அந்த வலிமையில் தேவதைகள்லே யாருக்கு ரொம்ப அதிகம், அவர்கள் அத்தனை பேருக்கு வலிமையுள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கான், இந்திரன் தான் இருக்கார். அதனால் வலிமையிலையும் உயர்ந்த இடத்துல உயர்ந்தவராக இருக்கக்கூடியதுனால இவருக்கு சக்ராய நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 416வது திருநாமம் ஓம் நீத்யை நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீதி வடிவனர்னு அர்த்தம். நீதி நீதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீதி வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா. இந்த நாமங்களில் வருஷ வரத்தே ரொம்ப ஒரு அர்த்தத்தோடு அழகாகவே தான் இப்படிலாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்னால் இருக்கிற திருநாமம் இந்திரன் மாதிரி சக்தியோடு இருக்கக்கூடியவர், சக்தியோட படைத்த தலைவராக இருக்கார்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னால் அந்த சக்தியை விரும்புகிறவராக இருக்கார், அந்த தேவதையாக இருக்கார்லாம் சொல்லிட்டு, பொதுவாகவே ஒருத்தருக்கு ஏதோ விதத்தில் சக்தி வருதுன்னு வச்சுப்போம். அந்த சக்தியிலையும் நமக்கு இருக்கிறாப்புல சக்தி வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறாப்புல ஒரு சக்தி வந்ததுன்னு வச்சுப்போம். முன்னமே சொன்னாப்புல அது பணத்தினாலையும் இருக்கலாம், உடல் வலிமையினாலையும் இருக்கலாம், அறிவினாலையும் இருக்கலாம், இல்லை பதவியினாலும் இருக்கலாம், புகழ்னால இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி வர வர என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஆணவம் தலைக்கேறி நம்மளோட நடவடிக்கை எப்படி வேணால் போகலாம். ஏன்னா மனுஷ மனம் தானே, மாயைக்கு உட்பட்டு தானே எல்லாம் நடக்கிறது. அதனால் நம்மளை எப்படி வேணால் நம்ம நடந்துக்கலாம். அப்படி நடந்துனோம் அப்படின்னா நீதி தவறி நடக்கிறதுக்கும் அங்கே நிச்சயமே வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்லித்துன்னர், இவர் இப்படி பலசாலியாக இருந்து எல்லாம் இருந்தால் கூட நீதி தவறாதவர். என்னதான் இருந்தாலும், என்ன அவருக்கு பலம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் உயர்ந்த பரம்பொருளாக இருந்தால் கூட, அவருக்கு ஈடு இணை இல்லாதவராக இருந்தால் கூட அதுக்காக உடனே அவர் இஷ்டத்துக்கு அவர் நினச்சதெல்லாம் நடக்கிறவர் இல்லை. நீதி தவறாத அறநெறி வழுவாத இருக்கக்கூடியவர்.
அறநெறி வழுவாத இருக்கிறதோடு மட்டுமில்லை, தன்னோட அடியார்களையும் அறநெறி வழுவாத இருக்க வைக்கிறவர். அதுதான் அங்கே முக்கியம். அதனால் இவர் பெரிய நீதிபதி அப்படின்னு வேணால் சொல்லலாம். இனிமேல் ஒரு கீழ்கோர்ட் இருக்குது, அதில் ஒரு நீதிபதி இருக்கார். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு ஹைகோர்ட் இருக்குது, அதுக்குன்னு உள்ள நீதிபதி என்ன, இந்த கீழ்கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி விட அவருக்கு பவர் ஜாஸ்தி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட்டுங்கிறோம். அங்கே போனால் எத்தனை கோர்ட் இருக்கோ அத்தனைக்கும் சேர்த்து அங்கே நீதிபதி அவரோட பவர் இருக்குது. இதை மாதிரி எல்லா உலகத்திலையும் உள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கும் சேர்த்து ஒரு பெரிய நீதிபதி யாருன்னு சிவபெருமான் தான், அந்த பரம்பொருள் தான். அதனால் அந்த நீதி வடிவமாகவே அவர் இருக்கார். ஏதோ வெறும் சட்டத்தை படிச்சுட்டு நீதி வழங்குகிற வெறும் நீதிபதியாக மட்டும் இல்லை, நீதி வடிவமாகவே அவர் இருக்கார். அப்படி இருக்கிறதுனாலே அவருக்கு நீத்தியை நமஹா அப்படின்னு இருக்கு. அந்த நீதி அப்படிங்கிறதே குறிப்பாக என்ன சொல்லியிருக்கு, ராஜநீதி, மனுநீதி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. மனுநீதி அப்படின்னா மனுஷர்களுக்கு உண்டான நடவடிக்கைக்கு உண்டான அறம். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இது செஞ்சால் சரி, இது செஞ்சால் தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடியது. இதுபடி நடக்கிறதா ஜனங்கள் அப்படின்னு பார்க்கறது தான் ராஜநீதியோட வேலை. இந்த அறநெறிப்படி நடந்துக்கிறாளா அப்படின்னு, அப்படி நடக்கலைன்னா என்னென்ன தண்டனை கொடுக்கறது, அவரோட தண்டிக்கிற. அதனாலேயே அதுக்கு பேர் தண்டநீதி அப்படின்னே பேர், தண்டனை குடிக்கிறது. அந்த வடிவமாக இவர் இருக்கார் அப்படின்னு. இப்போ தண்டனை ஒருத்தருக்கு கொடுக்கணும், நீதி வழங்கணும்னா என்ன பண்ணணும், முதல் தகுதி என்ன வேணும்னார், நடுநிலையாளராக இருக்கணும். அந்த நடுநிலையாளராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னார், விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அந்த திராசில் வச்சு வழங்குறாப்புல நீதி வழங்க முடியும். அதனால தானே இப்போவும் பார்க்குறோமே, இந்த சட்டத்தில் கூட என்ன சொல்கிறான்னார், சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். இந்த சட்டம் இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம், இனிமேல் ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், இங்கெல்லாம் கிடையாது. சட்டம்னாலே எல்லாருக்கும் பொதுவானது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நீதி ஸ்தலத்தில் இருக்கிற நீதிபதியில் இப்போ கூட எப்படி காமிச்சிருக்கா, நமக்கு வச்சுருக்கா அப்படின்னா கோர்ட்டெல்லாம், அந்த நீதிபதிக்கு முன்னால் ஒரு சிலை இருக்குது. அது எப்படி இருக்குது, கையில் ஒரு தராசை வச்சுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னர், இங்கே வந்தேன்னா தராசை வச்சு எடை போட்டு உங்களுக்கு சரிசமமாக ரெண்டு பேரையும், அதாவது வாதி பிரதிவாதி ரெண்டு பேரையும் சரிசமமாக நாம் நிறுத்து, அதில் உள்ள நியாயத்தை நிறுத்து, அதில் என்ன வழங்கணுமோ அந்த நீதி வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பாக தான் இப்படி வச்சுருக்கா. அந்த பொம்மை கூட எப்படி இருக்குன்னர், கண்ணை கட்டின்னு இருக்கு. என்ன ஒரு தத்துவ அர்த்தம் தெரியுமோ, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் கண்ணை கட்டின்னு இருக்குன்னர், கண்ணால் பார்த்துட்டா வாதி பிரதிவாதியை பார்த்தா, ஓ வாதி நம்பாளுன்னா, பிரதிவாதி நமக்கு வேண்டாதவன்னா, இல்லை பிரதிவாதி நம்பாள் வாதி வேண்டாதவன்னா அப்படின்னு சொன்னால் உடனே இந்த பாரபட்சம் வந்துடுத்துனாலே, விருப்பு வெறுப்பு வந்துடுத்துனாலே நீதி தவறிடும். அதனால் கண்ணை மூடிண்டு யாராக இருந்தாலும் சரி அந்த நியாயத்தை கேட்டு நீதி சொல்கிறது. இந்த நவகிரகங்கள்லேயே சனீஸ்வரனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னர், கண்ணை கட்டின்னு இருக்காராம். ஏன்னர், அவர் தான் அந்த நவகிரகங்களே ரொம்ப நீதிமான். அவர் யாராக இருந்தாலும் பாரபட்சமே கிடையாது அவருக்கு. பாவமாக இருந்தால் அதுக்கு உண்டான பலன், புண்ணியமாக இருந்தால் அதுக்கு உண்டான பலன். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ சுக்கிரதேசையில் தான் வாரி வழங்குவார் அப்படின்னு. இல்லை, ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கிறது, இன்னுமே சனி மட்டும் நம்ம ஜாதகத்தில் நல்ல விதமாக இருந்து நமக்கு அவர் வழங்க ஆரம்பித்தார்னா என்னன்னார், சுக்கிரன்லாம் உறவோட காணாதுங்கிறது. கொடுக்க ஆரம்பித்தார்னா அவ்வளோதான், அவரை போல் கொடுக்கவும் முடியாது, அவரை போல் எடுக்கவும் முடியாது. ஏன்னர், நீதிமான், அவ்வளோதான். அவர் கண்ணை கட்டின்னு இருக்கார். அதை போல் இங்கே நீதி தேவதை இருக்கிறதா காமிக்கிறது இல்லையா. இதுதான் நீதி. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன, அந்த நீதி வடிவமாகவே இவர் இருக்கிறதுனால. அப்படி இருக்கிற அவர் எப்படிலாம் நீதி வழங்குறார், அவர் இருக்கட்டும், அவர்கிட்ட பக்தி பண்ணுற அவரோட அடியார்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கா, பாரபட்சம் இல்லாத, எந்த ஒரு தவறுக்கும் இடம் கொடுக்காத யாராக இருந்தாலும் எப்படி வழங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இதை இப்படி நீதி வழங்கினத்திலேயே
காலங்காலமாக சொல்லிட்டு வருது. இன்னும் எத்தனை காலமானாலும் உதாரணமாக காமிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னர் மனுநீதி சோழன். திருவாரூரில் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணின சோழராஜா இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு, இவருக்கு புள்ள இளவரசன். இவர் தேரில் போகிறார். தியாகேச பெருமான் தேரோட வீதியில் இவர் போயின்னு இருக்கார். ராஜா விட்டு பிள்ளை இல்லையா, தேரை வேகமாக ஓட்டின்னு இவர் போயின்னு இருக்கிறதே ஒரு மாடோட கண்ணு, அந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சுன்னு வந்தது. தேர்காலுக்கு அடியில் மாட்டிண்டு உயிர் போயிடுத்து. உயிர் போனால் தன்னோட குழந்தை கண்ணை பறிகொடுத்த அந்த தாய், புத்திரபாசம் அப்படிங்கிற இல்லையா, அதை விட ஒரு பெரிய கொடுமை கிடையாது. அதில் இந்த பசுமாடு அழுதுண்டு அது என்ன பண்ணித்தான் நியாயம் கேட்குறதுக்காக அரச சபைக்கு அந்த அங்கே என்ன அரசனோட நீதி ஸ்தலத்துக்கு போய் ஆராய்ச்சி மணி அதை அடிக்கிறது. இதை பார்த்தார் மனுநீதி வரர், சோழராஜா வரர். என்ன ஏதுன்னு அமைச்சர்கள்லாம் வந்தால் கேட்டா, ஏன்னா ஒரு மாடு வந்து அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்புறம் விஷயம் தெரிஞ்சுது. யார் பண்ணினா அப்படின்னு, இல்லை நம்ம இளவரசர் தான் போகிறதே அந்த காரில் மாட்டின்னு கொடுத்து அப்படின்னு. இப்போது ராஜா என்ன பண்ணுவார், உடனே மந்திரிகள்கிட்டலாம் கேட்குறார், என்ன இதுக்கு நீதி சாஸ்திரப்படி தண்ட நீதிப்படி என்ன பண்ணணும், ஒரு உயிர் கொலை நடந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு. உடனே அவர்கள்லாம் என்ன பண்ணால், ராஜாவோட பிள்ளை இளவரசர் பண்ணியிருக்கார், அதனால் இல்லை பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணி மன்னிச்சு விடலான்னார். ஆனால் மனுநீதி சோழன் கேட்கல. ஏன் என் புள்ள பண்ணியிருக்கான், இளவரசர் பண்ணியிருக்காங்கிறதுனால அது தப்பு இல்லாத போயிடுமா, அவருக்கு ஒரு தனி தண்டனை வந்துடுமா, தண்டனை குறைஞ்சிருமா அப்படின்னா சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமம்னு எப்படி சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணும்னார், அந்த தன்னோட பிள்ளைய குழந்தைய பறிகொடுத்து அந்த பசு எப்படி வாடுறதோ அந்த சோகம் அந்த கஷ்டம் நானும் அனுபவிக்கணும். அதனால என்ன பண்ணுனார், இவர் வண்டியில் ஏற்றி அதே தேரில் ஏற்றி இவனை தேர்காலில் விட்டு அவனுக்கு உயிரை எடு அப்படின்னு மந்திரிக்கு சொல்கிறார். மந்திரி பார்த்தார், என்ன இப்படி கூட ஒரு ராஜா இருப்பனா, முதல்ல ராஜா இருக்கட்டும் அப்பா என்ன, ஏன்னா இப்படி கூட இருக்குமா மனசு. அதனால என்ன பண்ணாராம் மந்திரினர், தற்கொலை பண்ணி போயிட்டார். என்ன இப்படி ஒரு நியாயத்தை என்னால் பார்க்க முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தற்கொலை பண்ணி போயிட்டார். இப்போ மந்திரியும் தற்கொலை பண்ணி போனதுனால இதை பண்ண மாட்டேன்னு உடனே ராஜாவே என்ன பண்ணார், தேர்காலை ஏற்றினர், தன்னோட குழந்தைய அடியில் போட்டு விதினார். இதை பார்த்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டா, என்ன நீதி வழங்குறதுலேயும் இப்படி கூட பாரபட்சம் இல்லாத ஒரு தானாடலைனாலும் தன் சதையாடும்பா, அது கூட இங்கே நீதிக்கு முன்னால் பொய்க்கிறதே. இப்படி இவர் பண்ணினத்தை பார்த்தார். அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னர், வானத்தில் ரிஷபாரூடராக உமாதேவியோட சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். அப்பா நீதிமான்னா நீந்தாண்டா நீதிமான் அப்படின்னு சொல்லி இவரோட இந்த நீதிக்காக என்ன பண்ணாராம் சிவபெருமான்னர், அந்த தேர்காலில் பட்டு போன புள்ளையும் பொழைச்சிது, நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன மந்திரியும் பொழைச்சார், கண்ணும் பொழைச்சி கொடுத்து. இப்போ 3 பேருக்கும் 3 கிடச்சி கொடுத்து. இதுலேருந்து என்ன தெரியுது இந்த கதையை, உடனே நம்ம கூட கேட்கலாம், இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படி கூட யாரன் பண்ணுவாளா, இது எதானும் பகுத்தறிவுக்கு ஒத்து வருமா அப்படின்னா, இந்த அறத்துக்கு முன்னால் எதுவும் சமம், அவ்வளவுதான். அறம்னா இங்கே தர்மம்னா தர்மம், அதைத்தான் சொல்லியிருக்கு இந்த கதை காமிக்கிறது. அப்படி இருந்ததுனால என்னென்ன கடைசியில் நன்மையாக தான் முடிச்சது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நீதி வடிவமாக இருக்கக்கூடியவர் நீத்தியை நமகான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.